ரொம்ப பசிக்குது. ஏய் ஒரு நிமிஷம் இரு. ஏதாவது வா வா. அதோ பாருங்க புலி. புலி. அப்பாவா? சொல்லுங்கப்பா. பிரசாத், அந்த டிவிடி வச்சிருக்கவன நேத்து நைட்டுக்குள்ள பிடிச்சிரேன்னு சொன்னியே, என்னாச்சு? அப்பா அவன் செத்துட்டான்ப்பா. ஆமாப்பா. அப்ப இந்த டிவிடி அவன் வீடை முழுக்க சர்ச் பண்ணியாச்சு, எதுவுமே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு டிவிடியே இருந்திருக்காது. இருந்திருந்தா இந்நேரம் ஃபேஸ்புக் யூடியூப்ல பரவி இருக்கும். ஸோ அந்த டிவிடி பிரச்சனை இத்தோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கங்க. ஏய் ஏய் ஏய், அவன் செத்து தானே இப்ப பிரச்சனை. அந்த டிவிடிக்காக அவனை யாரோ கொண்டு இருக்கலாம் இல்லையா? அப்படிலாம் எதுவும் நடக்காதுப்பா. ஏய் பிரசாத், யூ டேக் எவ்ரிதிங் ஈஸி மேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? மேம் ஆர்டர் ப்ளீஸ். 1 chili chicken, 1 chicken noodles. ஓகே மேம். சார் ஒரு காஃபி. ஓகே சார். பூஜா, சாம் வந்து ஒரு பொண்ணை நிர்வாணமா வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவன் அவ்வளவு கெட்டவன் கிடையாது. அதனால தயவு செய்து அவனுங்க சொன்னதை நம்பாத. நான் முதல்ல உன்னையே நம்புறேனான்னு பாரு. ஏன் சொல்ல மாட்டேன்? என் அக்காவையும் பசங்களையும் தனியா விட்டுட்டு உன்னை தேடி பைத்தியக்கார மாதிரி ரோட அலைஞ்சு தெரிஞ்ச பாரு, என்ன சொல்லணும்? உன் ஃப்ரெண்டால தான் எனக்கு இவ்ளோ பிரச்சனையும். அவன் கூட சேர்ந்து நீ ஏதாவது தப்பு பண்ணியான்னு முதல்ல யோசி. முட்டாள்தனமா பேசாத. சாம் அப்படி பார்த்தா டிவிடி என் வீட்டில் தானே விட்டுட்டு போயிருக்கணும். எதுக்கு உன் வீட்டில் விட்டுட்டு போனோம்? அப்போ உனக்கும் இதுல சம்மந்தம் இருக்கு நான் நினைக்கலாம்ல. சாம கெட்டவன் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம 2 பேரையும் வச்சு அவங்க வேற ஏதோ ப்ளே பண்ண பாக்குறாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு உனக்கு இருக்கிற ஈகோவை தயவு செஞ்சு தூக்கி போடு. எஸ்கியூஸ் மீ மேம். பூஜா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் தான் டார்கெட். நம்ம 2 பேர் வீட்டில் தான் ஸ்பை கேம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. உனக்கு டிவிடி பத்தி தெரியலனா அப்போ உன் வீட்டுக்கு வேற யாராவது வந்தாங்களா? என் வீட்டுக்கு என்னையும் என் வேலைக்காரையும் தவிர வேற யாரும் வர மாட்டாங்கன்னு அவங்க கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்ட சொல்றேன். ஏய் வா. ஏய் அவங்க வந்துட்டாங்க. ஐயோ வா அப்புறம் சாப்பிடலாம் வா. புலி. சார், நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. சித்தார்த் சாரோட எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி இருக்கிறது பிரசாத் சார் தான் சார். சார், யாராவது ஒரு கொலை பண்ணிட்டு இவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்களா சார்? அவர் பார்த்தா கொலை பண்ணவர் மாதிரியா சார் இருக்கு? சார், நீங்க பிரசாத் சார் உங்க புள்ளன்னு சொல்றீங்க. அவர் அப்படி நினைச்சிருந்தா சித்தார்த் சாரோட நிச்சயதார்த்த தப்ப அவர் சென்னையில தானே சார் இருந்தாரு, ஏன் வரல? அது போகட்டும், எந்த புள்ளையாவது அப்பா பேசுறத ஒட்டு கேட்பாங்களா சார்? ஆனா பிரசாத் சார் நீங்களும் சித்தார்த் சாரும் பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒட்டு கேட்டதை நான் பார்த்தேன் சார். சார், யாரோ சித்தார்த் சார் மேல பொறாம உள்ளவங்க தப்ப செஞ்சுட்டு சித்தார்த் சார் மேல பழிய போடுறாங்களோன்னு எனக்கு தோணுது சார். அது ஏன் பிரசாத் சாரா இருக்கக்கூடாது சார்? வா. ஏய் ஏய் பூஜா, அங்க ரெஸ்டாரண்ட்ல வச்சு அந்த வேலைக்காரி பத்தி நீ என்கிட்ட ஏதோ சொன்னல, என்ன சொன்ன? என்னையும் வேலைக்காரியும் தவிர வீட்டுல வேற யாரும் இல்ல. மேபி அவகிட்ட டிவிடியை கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம்னு சொல்ல வந்தேன். சரி, அந்த வேலைக்காரி வீடு எங்க இருக்கு? அது இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ல இருக்கும். சரி வா, அந்த டிவிடி பத்தி அவகிட்ட விசாரிக்கலாம். இருந்த ஒரே எவிடன்ஸையும் இப்படி அநியாயமா கோட்டை விட்டுட்டீங்களே, இப்போ என்ன பண்றது? டேய் மச்சி, அங்க பாறா, செம்மையா இருக்குடா. பா. ஏய் என்ன ஒண்ணுடா. ஓடா. வந்துட்டான் இவ ஒருத்தி. இந்தா போட்டுக்கோ. எதுக்கு இதை போட்டு விடுற? எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன். வா. ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது. ஸ்கின் அலர்ஜி வந்துற போது. முதல்ல இது புடி. என் பிளாக்கி அன்னைக்கு உன்னை பத்தி சொன்னாண்டி, நீ ஒரு நாத்தம் முடிச்சவன். அண்ணே 2000 ரூபாய் ஜோக்கனே வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான். என்ஜாய். தம்பி, ஓட்டு மட்டும் கொடுக்குறிய,
கூட ஒரு குவார்டர் கொடுத்தா வல்லல இருப்பியா தம்பி. சாரிண்ணே. ஹலோ, எதுக்கு அதை அவன்கிட்ட கொடுத்த? என்னை பொறுத்த வரைக்கும் அவனும் நீயும் ஒண்ணுதான். வா. கோட்டுக்கு ஒரு குவார்டர் கிடைக்குமா? பூஜம்மா, எங்கம்மா போயிருந்தீங்க? வாங்கம்மா, உள்ள வாங்க. காலையில இருந்து உங்களை ஆளே காணோம். வீட்டுக்கு போயிருந்தேன், வீடெல்லாம் கலைஞ்சு கிடந்ததுமா. அம்மா, உங்களை காணனு போலீஸ் கிட்ட கூட சொல்லிட்டேம்மா. எது? போலீஸ் கிட்ட? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஒரு பண்ணு தலையனும் ஒரு வீணை வாயினும் வீட்டுக்கு விசாரிக்க வந்தாங்களா, அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரியா போச்சு. என்ன தூக்கிட்டு போனதும் அவங்கதான், இப்ப எங்களை துரத்துறதும் அவங்கதான். எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. அம்மா அதெல்லாம் விடுங்கம்மா. பூஜா வீட்டுல டிவிடி ஏதாவது பாத்தீங்களா? அந்த போலீஸ்காரங்களும் இதான் கேட்டாங்க. ஒரு நீல கலர் டிவிடிய உங்க வீட்டு பிளாக்கி தான் தூக்கிட்டு போச்சுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். பிளாக்கியா? ஓ, அப்ப அதனாலதான் என் வீட்லயும் ஸ்பை கேமரா ஃபிக்ஸ் பண்ணாங்களா? அப்போ பிளாக்கி தான் எங்கேயாவது டிவிடியை ஒளிச்சு வச்சிருக்கணும். அக்கா, ரொம்ப பசிக்குதுக்கா. வாங்கம்மா, முதல்ல வந்து சாப்பிடுங்க. எனக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்கடி. வயிற்று வலிக்க போகுது. தண்ணி குடிங்கம்மா. ஃபோன் அனுப்பிச்சு வச்சிருக்கான். கட் பண்ணிட்டே இருக்கான். டேய், சாப்பிட பத்திச்சம்மா. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, போதும். அச்சச்சோ, இவர் வேற வந்துட்டாரு, என்ன பண்ணுவேன்? ஏய், நீ எங்க இங்க? டேய், அத நான் கேட்கணும்டா. தூக்கி தூர போற ஒரு சட்டையை கொடுத்துட்டு என் வீட்டுக்குள்ள வந்து எனக்கு வச்சு சாப்பாட சாப்பிடுறியா? நீயும் சட்டையும் தூக்கிட்டு வெளியே போடா. அந்த அம்மாவை அவங்க வீட்டுக்கு போக முடியாம பசியோட வந்திருக்காங்க. ஒரு வாய் சாப்பிடுறதுக்கு இந்த கத்து கத்துறியா? வெளியே போ. போய் வெளிய போய். நைட் அவங்க ரெண்டு பேரும் இங்க தான் தங்குவாங்க. டேய் காசு, எங்கனா போய் சாப்பிட்டு தூங்கு போ. கத்தாத போய். நம்மளால அவங்களுக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம், நம்ம கிளம்பிடலாம். போலாம். வீட்டுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அனுஷ் தான் கேம் விளையாடிட்டு போனை கட் பண்றான் போல இருக்கு. பை தி வே, டிவிடி எங்கேயும் போல, எங்க வீட்டுல தான் இருக்கு. சரிக்கா, நாங்க கிளம்புறோம். ஏற்கனவே மழை வர மாதிரி இருக்கு. இந்த ராத்திரில எங்கம்மா போவீங்க? ரெண்டு பேரும் தங்கிட்டு காலைல போங்கம்மா. சார் இங்க பாருங்க. ஆமா, யார் இவன்? சார் பார்த்தா சந்தேக கேஸ் மாதிரி இருக்கிறான். இவனுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சார் சம்பந்தம்? முதல்ல அவனை தூக்குங்க. மேக் இட் ஃபாஸ்ட். சார் இவனை நான் பாத்துக்கிறேன். யாரு? இவரு. எலியை எப்படி தூக்கணும், புலி எப்படி பிடிக்கணுங்கிறது எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியாது. நாங்க பாத்துக்கிறோம். ஏய், ஏய், என்ன நீ கீழே இறங்கி படு. என்ன விளையாடுறியா? அதான் எனக்கு இருந்த சாப்பாடு சேர்த்து நல்லா சாப்பிட்டில. இதுல உனக்கு படுக்கிறதுக்கு ஒரு பெட் வேற வேணும். பா, நீ வேணா கீழே படு. என்னால முடியாது. மூஞ்சி பாரு. உன்னை அவன் பார்க்க சொன்னான். உனக்கு பேய் கனவு தான் வரும். நீ இருக்கும்போது எப்படி வரும்? தூங்கிருப்பானா? தூங்கிருப்பான் தானே, மேல வருவான்னு தெரியும் எனக்கு. ஃபோர் வீலர், இன்னைக்கு என்ன டூ வீலர்? கேப்ல பூந்து பூந்து போலான்டா பைக் எடுத்துட்டு வந்தேன். ஏன் வண்டி இந்த ஆட்டம் ஆடுது? நிறுத்துங்க சார், இப்ப இறங்குங்க. யோ, இவங்களை ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? அவங்க ரெண்டு பேரும் என் வீட்டுல வந்து பூந்துட்டாங்க. அதான் நான் அவங்க வீட்டு ஆட்டை போடலான்னு போனேன். காட்டி உங்க கொடுத்துட்டாங்க. பஞ்சாயத்துல அப்புறமா வச்சுங்க. மூவ் பேக். சார் செவரு, டேக் கேர். டோன்ட் கேர். ஐ மெஸ் ஐ பாஸ் கேர். நீதான் புருஷனா? ஏன்டா உயிரோட? என்னையா? ஏன் இது கொடவா? சார் கிடைச்சிருச்சு சார். கடிச்சிட்டானா? அவன் கிடைக்கல சார், ஜர்க்கின் கிடைச்சிருச்சு சார். அவனே விட்ட. அவனை நான் எங்க சார் விட்டேன்? அவன் ஜர்க்கினை கட்டி போட்டு போயிட்டான் சார். ஜர்க்கினை வச்சு என்ன பண்றது? ஒண்ணு இல்ல சார், இந்த ஜர்க்கினை கொண்டு போய் மோப்ப நாய் மூக்குல வச்சோம்னு வச்சுங்க, அது மோப்ப முடிச்சுக்கிட்ட போய் அந்த மோசக்காரன் எங்க இருக்கான்னு மோப்பத்திலேயே கண்டுபிடிச்சிடும் சார். அப்போ டிபார்ட்மெண்ட்ல நீ எதுக்கு? போய் புடி அவனை. சார் அங்க பாருங்க சார். அவன் ஓடுனா பரவாயில்ல சார், பறக்குறான் சார். பறக்குறானா? ஆமா சார், டூ வீலர்ல பறக்குறான் சார். அத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? போய் புடியா, இடியட்.
ஓகே இடியமே என்ன சொன்ன ஓகே சார் வாயா நாயுடு ஏரியா எஸ் சார்